இந்துவா பிறந்தது உங்ககிட்ட தப்பாங்க. நான் எந்த மதத்துல பிறந்தனோ என் சாமியை நான் கும்பிடுறதுக்கு உங்ககிட்டலாம் நாங்க வந்து ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து வாங்கணுமா? இப்போ நீங்க ஒரு கோர்ட் உத்தரவிட்டும் கூட நீங்க அதை செய்ய முடியாது அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு உச்சபட்ச அராஜக போக்கும் சர்வாதிகார ஆட்சி நடந்துகிட்டு இருக்கா? ஒரு இந்துக்கள் போய் அந்த மலை மேல தீபம் ஏத்துறதுனால என்ன உங்களுக்கு மத பிரச்சனை வந்துடும்? என்ன சமூக மத நல்லிணக்கத்துக்கு என்ன குந்தகம் விளைவிக்க போகுது? கருணாநிதியை மெரினா பீச்லயே தான் சமாதி வைக்கணும்னு சொல்லி எடப்பாடியார் காலில் விழுந்தீங்கல்ல. உங்க அப்பாருக்கு மட்டும் சமாதி வைக்கணும்னா பீச்லயே தான் வைக்கணும், வேற எங்கேயும் வைக்க கூடாது. ஆனா எங்களுக்கு எங்க கோவிலுக்கு தீபம் எங்க ஏத்தணும் அதுக்குன்னு ஒரு தீபத்தூணை கட்டி வச்சிருக்காங்க எங்க முன்னோர்கள். அங்க போய் ஏத்தணும்னா ஏன் உனக்கு இங்கே தான் ஏத்தணுமானா? அப்ப எவ்வளவு ஆணவம் திமிரு உங்களுக்கு இருக்கு? எங்க கோவில்ல எங்க மலை மேல நாங்க போய் விளக்கு ஏத்துறோம் தீபம் ஏத்துறோம் கேக்குறோம். தீபம் ஏத்துறவன் உங்களுக்கு பயங்கரவாதிகள். யாரு? திருமாவளவன் சொல்றாரு பயங்கரவாதிகள். இல்ல ஊப்பா சட்டத்துல அரெஸ்ட் பண்ணணுமா? உங்களுக்கு இந்துக்களோட ஓட்டு மட்டும் அப்ப உங்களுக்கு வேணுமா? எந்த மூஞ்சியை வச்சு ஓட்டு கேட்க வருவீங்க நீங்க? இந்த திருமாவளவன் பயங்கரவாதிகள்ங்கிறாருல, இந்த பயங்கரவாதிகள் கோயிலுக்குள்ள புந்துதான் பரிவட்டம் கட்டிக்கிட்டு வெக்கமே இல்லாம வலிஞ்சுக்கிட்டு வந்து கோட்டு நிப்பாருல ஓட்டு கேட்டுட்டு. உன் மதச்சார்பின்மை இன்னைக்கு எங்க வந்து நிக்குது பத்தியா? இந்துக்கள் இந்துன்னு சொல்லிக்க கூடாதுங்கிற எங்க வந்து நிக்குதுன்னா ஒரு நீதி அரசர் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து நிக்குது. இப்போ இந்த சமயத்துறை எங்களோட உண்டியல் காசை வாங்கி வச்சுக்கிட்டு இந்துக்களுக்கு எதிராக நீங்க போய் கோர்ட்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க, வாதாடிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான நிலைமை எங்கேயாவது நடந்து நீங்க பாத்துருக்கீங்களா? இனி திமுக இருக்க இந்துவே திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான், எழுதி வச்சுக்கோங்க. திருப்பரங்குன்றம் மதுரையில இருக்க மக்கள் எத்தனை பேர் கொந்தளிச்சு கிடக்குறாங்க. இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மகளிர் அணி சமூக ஊடக அமைப்பாளர் திரு சுமதி மேகவர்ணம் அவர்கள். மேம் வணக்கம். மேம் வணக்கம். ஓகே, நேற்று திருப்பரங்குன்றம் நடந்ததை வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்கவே ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு சொல்லலாம். திருப்பரங்குன்றத்தில் தனி நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டதை எதிர்த்து நேற்று வந்து அங்கே தீபம் ஏற்ற விடலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையுமே வந்து நிறைய இந்து முன்னணி அமைப்பினர் வைக்கிறாங்க, பாஜகவை சேர்ந்தனர் வைக்கிறாங்க. ஸோ முதற்கட்டமாக இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு இந்துக்களோட வழிபாட்டு உரிமையில தலையிடுற அதிகாரத்தை இங்க தமிழ்நாடு அரசுக்கு யார் கொடுத்தது? இப்ப திமுக அரசு வந்து முழுக்க முச்சூடும் வந்து ஒரு இந்து விரோத அரசு, இந்து விரோத போக்க கடைபிடிக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு அப்பட்டமா தெரிஞ்சிருக்கு. இங்க நீங்க ஒரு விஷயம் திரும்ப திரும்ப மீடியாக்கள் என்னத்த சொல்றீங்கன்னா, இந்து முன்னணியை கேட்கறாங்க, பாஜகவினர் கேட்கறாங்க, இந்து மக்கள் கட்சி கிடையாதுங்க. அங்க இருக்கிற பொதுமக்களும் தானே வந்து நிக்கிறாங்க, அங்க இருக்கிற எல்லா இந்து பக்தர்களும் தானே கேட்கறாங்க. முருகனை வழிபடுறது எல்லா பக்தர்களும் தானே. அப்ப எப்படி நீங்க மீடியாக்கள் எல்லாம் அப்படி எப்படி பண்றீங்கன்னா போராட்டக்காரர்கள்ங்கிறீங்க, அங்க வந்து இந்துவத அமைப்பினர் அப்படிங்கிறீங்க. இது எப்படி நீங்க அப்படி பிரிச்சு சொல்றீங்க? பொதுமக்கள் பேரிகேட உடைச்சிட்டு போறாங்களா இல்ல அங்க இருக்கக்கூடிய அமைப்பினர் இன்னைக்கு காலையில கூட பாருங்க, பொதுமக்கள் ஏன் வந்து எங்களோட தெருக்கல்ல வந்து பேரிகேட் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி போலீஸ் கிட்ட பிரச்சனை பண்றாங்க. பொதுமக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்களா? பொதுமக்கள் பிரச்சனை பண்ண மாட்டாங்களா? ஏங்க 100 வருஷம் கழிச்சு ஒரு இந்த மலை மேல வந்து ஒரு தீபம் ஏத்தப்பட போகுதுன்னு சொல்லி அவ்வளவு பேர் ஆர்வமா, நீங்க எத்தனை பேர் எடுத்து வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க பாருங்க. அங்க திருப்பரங்குன்றம் பக்கத்துல இருக்கிற அந்த பிரிட்ஜ் மேலதான் வரிசையா பைக்கை நிறுத்தி வச்சுட்டு அவ்வளவு பேர் நின்று பாத்துட்டு இருக்காங்க மக்கள். ஓகே, 100 வருஷம் கழிச்சு அந்த தீபத்தூண்ல விளக்கு ஏத்த போறாங்க, மகாதீபம் ஏத்த போறாங்க, நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க ஒரு கோர்ட் உத்தரவிட்டும் கூட நீங்க அதை செய்ய முடியாது அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு உச்சபட்ச அராஜக போக்கும் சர்வாதிகார ஆட்சி நடந்துகிட்டு இருக்கா? ஒரு இந்துக்கள் போய் அந்த மலை மேல தீபம் ஏத்துறதுனால என்ன உங்களுக்கு மத பிரச்சனை வந்துடும்? என்ன சமூக மத நல்லிணக்கத்துக்கு என்ன குந்தகம் விளைவிக்க போகுது? என்ன பிரச்சனை? இவ்வளவு நாளா ஒரு 100 ஆண்டுகளா ஒரு மரபை பின்பற்றிட்டு வராங்க. ஒரு உச்சி பிள்ளையார் கோயில் ஒரு இடத்துல அங்க 2000 வருஷம் பழைய மலை பாது, 2000 வருஷத்துக்கு முதல்ல இருந்து அங்க இருக்கு. நீ 100 வருஷமா ஒரு விஷயத்த பண்ணிட்டு 100 வருஷமா போராட்டம் நடந்துட்டு தானே இருக்கு. 100 வருஷமா அதுக்கு கேட்டுட்டு தானே இருக்காங்க, பிரச்சனை பண்ணிட்டு தானே இருக்காங்க. தீர்ப்பு கொடுத்தும் நீங்க செய்ய முடியாது அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? அது 100 பெருசா 2000 பெருசா? எது பழமையானது? 2000 தாங்க. அப்ப தீபத்தூண் தானே அதுக்கு பேரே, தீபத்தூண் தானே அதை வச்சிருக்காங்க. இன்னொன்னு நான் கேட்கிறேன், அந்த மழை முழுக்கவே வந்து முருகனுக்கான மலையில நாங்க எங்க வேணா விளக்கேத்துறோம். இப்ப நாங்க எங்களுக்கு வேணும், நான் அங்க விளக்கேத்துறேன், எனக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த சன்னதியில போய் விளக்கேத்துறேன், ஏன் விளக்கேத்துறேன்னு கேட்பீங்க. இந்த தீபத்தூண் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து இப்பதான் சமீபத்துல தான் இவங்க கொண்டு வராங்க. அது வந்து ஒரு நில அளவைக்கல்னு நான் வந்து ஒரு சாமானிய மனுஷன் பேசுறேன். நீங்க அந்த பெரிய அந்த ஸ்ட்ராட்டஜி பேசுறது, தொல்லியல் வரலாறு, சங்க இலக்கியம், புறநானூறு, அகநானூறு, பரிபாடல், இதுல இருந்தா உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் எங்களுக்கு அவசியம் வேணையே கிடையாது. நான் சாமானிய மனுஷியா பேசுறேன். என்னோட கோவில், என்னோட முருகனை நான் எப்படி வேணா கும்பிடுவேன். எனக்கு அங்க விளக்கேத்துன்னு தோணா நான் அங்க விளக்கேத்துவேன், இங்க விளக்கேத்தோம்னா நான் இங்க விளக்கேத்துவேன். உனக்கு என்ன பிரச்சனை? தீபத்தூண்ல போய் அது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மயில்கல் இருக்குல்ல, கிராமங்கள்ல மயில்கல்லுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு அதுக்கு போய் வெது கட்டி துணி கட்டி கும்பிடுவாங்க பாத்திருக்கியா? நீ கல்ல புடிச்சு வச்சா கூட எங்களுக்கு அது சாமி. நீ அதை நில அளவு கல்லுன்னு சொல்லு, நீ என்ன வேணா சொல்லிக்கோ, எங்களுக்கு அதுல விளக்கேத்தணும். கோர்ட்டு அதுக்கு தீர்ப்பு கொடுத்துருச்சு. நாங்க போய் நீங்க அதுக்கு என்ன சொன்னீங்க? தர்காவுக்கு வந்து இத்தனை மீட்டர் தூரத்துல இருக்கு, தர்காவை விட அது 60 மீட்டர் தாண்டி இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ அங்க போய் தீபம் ஏத்துனா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப நீங்க எந்த அளவுக்கு வந்து இந்து மக்கள் மேல வெறுப்புல இருக்கீங்க? அது கூட நீங்க என்ன பண்றீங்க? அன்னைக்கு கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்குதுல்ல, நீங்க உடனடியாக அப்பீலுக்கு போயிருக்கணும்ல, உடனடியாக அதை பண்ண முடியாதுன்னு இது பண்ணிருக்கணும்ல. நீங்க எதுக்காக சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நாங்க இங்கேயும் ஏத்துவோம் அங்கேயும் ஏத்துவோம், ஏத்த போறோமா இல்லையா,
எதுக்கு இப்படி மக்களை குழப்பத்திலே வச்சிருக்கீங்க? எவ்வளவு மக்கள் ஆவலோட நாங்க எல்லாரும் திருவண்ணாமலையில தீபத்தை 6 மணிக்கு பார்த்துட்டு அடுத்து எல்லாரும் சேனல்ல மாத்திரம் சரி திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்துவாங்கன்னு பார்த்தா நீங்க எப்பவும் போல அந்த உச்சி பிள்ளையார் கோயில் மேல அந்த தீபத்தை ஏத்துறீங்க. ஏத்திட்டு தீபத்தூண்ல ஏத்தல. ஏன்னு கேட்டா அதுக்கு அடுத்து அவ்வளவு பிரச்சனையை உண்டு பண்றீங்க. 144 போடுறீங்க. இல்ல இது பொதுமக்கள் கையில எடுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. இங்க பாஜக ஒரு போர்ஸா உருவாகி அங்க போயிட்டு ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உருவாகுதோ. பாஜக தான் இதற்கு பின்னாடி நின்று எல்லா வேலையும் நான் என்ன சொல்றேன், திமுக பார்க்கணும். கேளுங்க. திமுக கேளுங்க, ஏன் வேணான்றா? இந்துக்களுக்காக யார் பேசுறாங்களோ அவங்க போய் நிக்கிறாங்க. திமுக கேளுங்க, விசிக கேளுங்க, கம்யூனிஸ்டுகள் வந்து கேளுங்க. நாங்க வந்து இல்ல நாங்க மட்டும் தான் இந்துக்களுக்கு பேசுவோம், நீ எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்றோமா? நீ அப்பட்டுமா இந்துக்களுக்கு எதிராக நீ வந்து ஒரு விரோத போக்கை கடைபிடிப்பீங்க, நீங்க எல்லாம் பண்ணுவீங்க. அப்ப நாங்க வந்து கேள்வி கேட்டா நீ ஏன் கேட்கிற அப்படின்னு எங்களையும் கேட்பீங்களா? இல்ல அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, சாமி கும்பிடுறது இங்க பிரச்சனை கிடையாது, ஆனா இன்னொரு மதத்துல உள்ளவங்களுடைய மனசு புண்படும்படி இங்க பண்றதுதான் பிரச்சனையே ஆகுது. உனக்கு என்ன புண்படுது? நாங்க பிள்ளையார் ஊர்வலத்தை எடுத்துட்டு ஒரு தெரு வழியா போனா உனக்கு மனசு புண்பட்டுரும். நாங்க முருகன் வேலை தூக்கிட்டு போனா உனக்கு புண்பட்டுரும். இது மாதிரி அவங்க சிறுதேவங்கள் கும்பிடும்போது எந்த பிரச்சனையும் வரல. நீங்க விநாயகர் சதுர்த்திக்கு போறீங்க, அங்க போயிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஒரு கோஷம் போடுறீங்க, அப்படிங்கிறப்பதான் பிரச்சனை வருது. அப்படின்னு யாராவது ஒருத்தங்களா இப்ப நான் உன்னை முட்டாள்னு சொன்னேன் அப்படின்னா தான் உன் மனசு புண்படணும். நான் அறிவாளின்னு சொன்னா உனக்கு ஏன் மனசு புண்படுது? நான் அறிவாளி அப்படின்னா நான் என்ன முட்டாளா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப நீ முட்டாள் தான். நான் ஏன் சாமியை தான் கும்பிடுறேன், உன் சாமியை நான் கேவலப்படுத்தல. ஏன் சாமியோட புகழ பேசுறேன், அதுல உனக்கு என்ன பிரச்சனை? அப்ப இந்த திமுக அரசு, இதுல இஸ்லாமியர்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்க திமுக அரசுக்கு பிரச்சனை, அங்க வாக்கு வங்கி அரசியலுக்கு பிரச்சனை, சில அடிப்படைவாத சக்திகளுக்கு அங்க பிரச்சனை. புரியுதா? நீங்க இன்னைக்கு சொல்றீங்க பாருங்க, சில அடிப்படைவாதிகள் நான் கோர்ட்டை போய் முற்றுகையிடுவேங்கிறான். எது பயங்கரவாதம்? நாங்க என்ன கேட்கிறோம்? ஐயோ எங்களுக்கு விளக்கு ஏத்துறோம்யா, எங்க கோவில்ல எங்க மலை மேல நாங்க போய் விளக்கு ஏத்துறோம், தீபம் ஏத்துறோம்னு கேட்கிறோம். தீபம் ஏத்துறவன் உங்களுக்கு பயங்கரவாதிகள். யாரு? திருமாவளவன் சொல்றாரு பயங்கரவாதிகள். இல்ல ஊப்பா சட்டத்துல அரெஸ்ட் பண்ணணுமா? நீங்க எல்லாம் ஜனநாயகவாதிகள். நாங்க எங்க கோவில்ல போய் தீபம் ஏத்தணும்னு கேட்கறவங்க உங்களுக்கு வந்து பயங்கரவாதிகள். ஊப்பா சட்டத்துல கைது பண்ணணும். ஒரு நீதிபதியை நீங்க என்ன சொல்றீங்க? அவரை வந்து அந்த பதவியில இருந்தே நீக்கணும், அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். இது வரைக்கும் எந்த ஒரு நீதிபதி மேலுமே வைக்காத ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இம்பீச்மென்ட் பண்ணணும் அந்த லெவலுக்கு போறாங்க. அப்படிங்கிறப்ப அதுக்கு என்ன காரணம் சொல்றீங்க? அவர் பட்டை போட்டிருக்காரு, அவர் கோவிலுக்கு போறாரு, அவர் ஆன்மீகத்தை பேசுறாரு. ஏன் இப்போ ஒரு இந்துக்கள் வந்து இந்து மத நம்பிக்கையை பின்பற்றுற ஒருத்தன் நீதிபதியா இருக்கக்கூடாதுன்னு உங்க அரசியலமைச்ச இடத்துல இப்ப அதே ஒரு இஸ்லாமிய நீதிபதி இருக்காரு, அவர் மசூதிக்கும் தர்காக்கெல்லாம் போக விட்டுருவாரா? இதே ஒரு கிறிஸ்துவ நீதிபதி இருக்காரு, அவர் வந்து சர்ச்சுக்கு போக கூடாதுன்னு நீங்க சொல்லுவீங்களா? ஏங்க அவங்கவுங்க மத நம்பிக்கையை அவங்கவுங்க கடவுளை வழிபடுறதுக்கான உரிமையை நமக்கு அரசியலமைச்சர் கொடுத்துருக்கா இல்லையா? ஓ மதச்சார்பின்மை இன்னைக்கு எங்க வந்து நிக்குது பத்தியா? இந்துக்கள் இந்துன்னு சொல்லிக்க கூடாதுங்கிற எங்க வந்து நிக்குதுன்னா ஒரு நீதியரசர் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து நிக்குது. இப்போ ஒரு நீதியரசர் நான் இந்துன்னு சொல்லிக்க கூடாதுன்னா ஒரு சாமானிய மக்களோட நிலைமை என்னப்போ? ஒரு நீதியரசர் அவர் என்ன பண்றாரு? நான் இந்த மதத்துல பிறந்திருக்கேன், என் மதத்துல இருக்க பெருமையை போய் நான் பேசுறேன்னா ஆகா பாருங்க இவர் ஒரு மதவாதின்னு ஒரு அடையாளம் குத்துறீங்க, முத்திரை குத்துறீங்க. அப்ப இதே நீங்க மத்த மதத்தை சேர்ந்த நீதியரசர்களுக்கு இந்த மாதிரி சொல்லுவீங்களா? அப்ப அதே மாதிரிதான் பாரத பிரதமர் சொல்றீங்க. ஒரு பிரதமர் கோவிலுக்கு போறதா? ஒரு பிரதமர் ஏன் பிரதமர் இந்துவா பிறந்திருக்காரு? இந்துவா பிறந்தது உங்ககிட்ட தப்பாங்க? நான் எந்த மதத்துல பிறந்தனோ என் சாமியை நான் கும்பிடுறதுக்கு உங்ககிட்ட எல்லாம் நாங்க வந்து ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து வாங்கணுமா? இன்னைக்கு இந்த திமுக அரசு என்ன நிலைமை கொண்டு வந்திருக்கு? இந்த தீபத்தூண்ல போய் ஒரு தீபம் ஏத்துறதுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்றீங்கன்னா நாளைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? கோவிலுக்கு போகணுன்னா எல்லாரும் எங்ககிட்ட ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும், நாங்க கையெழுத்து போட்டு உங்களை பார்ப்போம். நீ பிஜேபி காரனா, நீ வந்து விசிகா காரனா, நீ கம்யூனிஸ்ட் காரனா? நீ போனா கோவிலுக்கு ஏதாவது கோவிலுக்கு நீக்குள்ள போறதுனால இங்க மத்தவங்களுக்கு ஏதாவது மனசு புண்பட்டுருமா, இங்க ஏதாவது குந்தகம் ஆயிருமான்னு பார்த்து நாங்க பர்மிஷன் கொடுப்போம் சொல்லுவீங்களா? மத வழிபாட்டு உரிமையில தலையிட யாருக்குமே உரிமை கிடையாது. என்னோட அரசியலமைப்பு சட்டம் அது எனக்கு கொடுத்துருக்க உரிமை. நீங்க யாரு என்ன எங்க இது பண்ணனும் விளக்கேத்தணும் நீங்க சொல்லுங்க. திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா தமிழகத்துல ஒரு அயோத்திக்கான அடித்தளத்தை இங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க பாஜக. இல்ல நூத்துக்கணக்கான வருஷத்துக்கு நீங்க நினைச்சுக்காதீங்க. ராமர் மாதிரி அமைதியானவர் கிடையாது முருகன், நீங்க நினைச்சுக்கோங்க. அவங்க எதை வந்து ஒரு கோஇன்சிடென்ட்டா சொல்ல வராங்கன்னா இன்னைக்கு அந்த அவ்வளவுக்குலாம் நீ போக வேணாம் தம்பி. 4 மாசம் தான் நீ பொறுத்து பாத்துக்கோ. நீ முருகனை தொட்டேன்னா நீ கெட்ட, புரியுதா? அது ஹை வோல்டேஜ் மின்சாரம். நீங்க சொல்றாங்க மேலிடத்துல இருந்து அறிமுகம் வரணும். எங்களுக்கு முருகனை விட மேலிடம் ஏவண்டா, முருகன் தான் எங்களுக்கு மேலிடமே. நீ அங்க உட்காந்து அந்த கமிஷனர் என்ன பண்றாரு பாரு, அவரே தடுமாறிட்டு நிக்கிறாரு. அவர் போயிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் போயிட்டு யார் அவருக்கு அந்த இதை கொடுக்குறது? நீங்க லைவ் பாக்குறீங்கல்ல, கமிஷனர் போய் பேசுறாரு. யார் கமிஷனர் போன்ல கைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது? யார் உங்களுக்கு? கவர்மெண்ட் ஒரு இடத்துல அசம்பாவிதம் நடக்க கூடாதுன்னா அப்ப அங்க இருக்கக்கூடிய போர்ஸ் தானே பேச முடியும். என்ன அசம்பாவிதம் நடந்துச்சு அங்க? எல்லாரும் என்ன நேத்து நீங்க இப்ப இது பண்ணலன்னா உடனே நாங்க வந்து குண்டு போட்டுருவோம்னு சொன்னாங்களா? இல்ல நாங்க கலவரம் பண்ணிடுவோம்னு சொன்னாங்களா? அவங்கவுங்க அமைதியா நிக்கிறாங்க. நீங்க விளக்கு ஏத்தல, தீபம் ஏத்த முடியாதுன்னதுக்கு அப்புறம் தான் அங்க இருக்கிற மக்கள் வந்து கொந்தளிக்கிறாங்க, கோஷம் போடுறாங்க. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க கூடாதுன்னா பேரிகேட் போடுறாங்க. சோ
பொதுமக்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க, நாங்க கோர்ட்ல போய் போட்டு வாங்கிக்கிறோம் சொல்லுவாங்க. பேரிகேட உடைச்சிட்டு போறாங்க அப்படின்னா அது பக்தர்களா இருக்க முடியுமா? உங்களுக்கு இழிச்சவாயிருங்களா? எதுக்கு எத்தனை தடவை நாங்க கோர்ட்டுக்கு போனோம்? கோர்ட்டுக்கு போய் தீர்ப்பு கொடுத்தாச்சு. 3 மணிக்கு நாங்க சொல்றோம் இவங்க இன்னும் ஏத்துறதுக்கான நடவடிக்கை எடுக்கலன்னு. நீங்க என்ன சொல்றீங்க? 6 மணிக்கு தான் வர கடைக்கு. 6 மணிக்கு முன்னாடி நீங்க இது பண்ணீங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டே வராதுங்கிறீங்க. நீதிபதி என்ன சொல்றாரு? சரி 6:05க்கு பார்க்கலான்றாரு. 6:05 ஆகி 6:30 ஆச்சு. கமிஷனர் போய் கோர்ட்ல ஆஜராகல. நீங்க இவ்ளோ தில்லாலங்கடி வேலை பாப்பீங்க, நாங்க இந்துக்கள் வந்து கேனப்பையில மாதிரி நின்னு பாத்துக்கிட்டே இருப்போம்னு நினைக்கிறீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க வந்து ஒரு பெரும்பான்மையா இருக்கிற ஒரு சமுதாயத்துக்கே நீங்க இந்த நிலைமை பண்றீங்கன்னா, நாளைக்கு நீங்க இந்த முஸ்லிம்களோட ஓட்டு வங்கிக்காக நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க? என்ன இதுக்கு போவீங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. என்ன பிரச்சனைங்க? அங்க இருக்கிற திருப்பரங்குன்ற மலையை சுத்தி இருக்க இஸ்லாமியர்கள் யாராவது நின்னாங்களா? நீங்க அதை சொல்லுங்க. நீங்க கேள்வி கேக்குறீங்கல்ல, இந்துக்கள் சாமானிய மக்கள் வந்தாங்களான்னு கேக்குறீங்களா? அங்க நின்ன அவ்வளவு பேர் சாமானிய மக்கள். அங்க இருக்கிற திருப்பரங்குன்ற மக்கள், திருப்பரங்குன்ற கிராம சபையில இருந்து லெட்டர் கொடுத்திருக்காங்க. லெட்டர் கொடுத்து எங்களுக்கு இந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்துங்க, இது எங்களோட தாத்தாக்கள் முன்னோர்கள் காலத்துல இருந்து செஞ்சது, இப்ப விட்டு போயிருச்சு. சப்போஸ் இதை செய்ய முடியலன்னா இந்து சமய அறநிலையத்துறையால நாங்க எப்படி முருகன் மலை மேல திருவிழா ஒண்ணு நடத்துறோம், அந்த திருவிழாவை நாங்களே ஏத்து நடத்துற மாதிரி இந்த தீபத்தூண் திருவிழாவையும் நாங்களே ஏத்து நடத்துறோம்னு திருப்பரங்குன்றம் கிராம சபையில இருந்து லெட்டர் போயிருக்கு. அப்ப நீங்க என்ன ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க? இன்னைக்கு தீபத்தூண்ல வந்து தீபம் ஏத்துவீங்க, நாளைக்கு வந்து அந்த தர்கா கீழ ஒரு சிதலம் இருக்கு, கோவிலோட சிதலம் இருக்கு, தர்காவே கோவில் தான் சொல்லுவீங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க சொல்றாங்க. நாளைக்கு வந்து தர்காவே இங்க இருக்க கூடாது, முருகனோட மலைன்றத சொல்லியாச்சு. மலை மேல இந்த புள்ளியை நோக்கி தான் நீங்க நகர்வீங்க அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. மலை மேல சிக்கந்தர் தர்கா இருக்குன்னா அவங்களுக்கான இடத்தை கொடுத்தாச்சு. நீங்க எப்படி அவங்க வந்து நம்ம இதுல டிஸ்டர்ப் பண்ணலையோங்கறத நாங்க சொல்லியாச்சு. திரும்ப திரும்ப சொல்றோம், இந்துக்களுக்கு நீங்க அந்த சகிப்புத்தன்மைன்னு சொல்றது தப்பு. நாங்க யாரையும் சகிச்சுக்கிட்டுலாம் இல்ல. நாங்க அவங்களை ஆத்மார்த்தமா எங்களோட சகோதரர்களா ஏத்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு காலத்துல நீங்களும் இந்துக்களா இருந்தவங்க தான். பல துன்பப்பட்டு நீங்க எல்லாம் வந்து இஸ்லாமியர்களா மாறினீங்க. இன்னைக்கு நீங்க அதை மறந்துட்டீங்க. இன்னைக்கும் அங்க இருக்கிற திருப்பரங்குன்ற இஸ்லாமியர்களே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. அவங்க நாங்க சொல்றாங்க, நாங்க தாயா பிள்ளையா தாங்க பழகிட்டு இருக்கிறோம், இதை என்னங்க அவங்க விளக்கி ஏத்திட்டு போறாங்க, இதுல என்ன பிரச்சனைன்னு எத்தனை இஸ்லாமியர்கள் சொல்றாங்க. அப்ப யாருங்க வந்து பிரச்சனை பண்றது? கோர்ட்டை போய் முற்றுகையிடுவோம்னு சொன்னாங்கல்ல, அந்த அமைப்பினர் ஒருத்தன் நோட்டீஸ் அடிச்சு கொடுக்குறான்ல, அவங்களை அரெஸ்ட் பண்ணுச்சா கோர்ட்டு? நாங்க போய் எங்கேயாவது வள்ளுவர் கோட்டத்துல எங்கேயாவது பொது இடத்துல போய் நின்று ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றேன்னா ஹவுஸ் அரெஸ்ட் பண்றீங்கல்ல. அப்ப நீங்க வந்து கோர்ட்டை முற்றுகையிடுறேன்னு சொல்லி ஒருத்தன் தைரியமா நோட்டீஸ் அடிச்சு கொடுக்குறான், அவனையே நீங்க கைது பண்ணல. அப்ப இந்த அரசாங்கம் யாருக்கா நடந்துட்டு இருக்கு? அப்ப இங்க மதம் நல்லிருக்கிறது? நீங்க நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த மதச்சார்பின்மைன்னு சொல்றீங்கல்ல, கோவிலுக்குள்ள என்ன மதச்சார்பின்மை உனக்கு கேட்டு? கோவில் மதம் சார்ந்த இடமா இல்லையா? அதுமா சொல்லுங்க. கோவில் மதம் சார்ந்த இடமா இல்ல மதச்சார்பற்ற இடமா? மதம் சார்ந்த இடம் தானே. மதம் சார்ந்த இடத்துக்குள்ள உனக்கு எங்க இருந்து மதச்சார்பின்மை வருது? நாங்க மதச்சார்பற்ற தன்மையை பின்பற்றோம்னு எல்லாரும் சொல்றாங்களே, கோவிலுக்குள்ள உங்களுக்கு என்ன மதச்சார்பின்மை வேண்டி கிடக்குன்னு கேக்குறேன். கோவிலுக்குள்ள இல்ல, நீங்க தீபம் ஏத்துறதுக்கு பக்கத்திலேயே தர்கா ஒரு 200 அடி தான், கிட்டத்தட்ட 60 மீட்டர் அப்படிங்கிறது 200 அடி தான். பக்கத்திலேயே தர்கா இருக்கறனால தான் இந்த பிரச்சனையே வருது. நீதிபதியே அந்த இடத்துக்கு பர்சனலா விசிட் பண்ணுவார். நீதிபதி யாரோ சொன்ன ரிப்போர்ட் கேட்கல, அவர் பர்சனலா விசிட் பண்ணி அந்த இடத்த பாக்குறாரு, தர்காவை பாக்குறாரு, அங்க இருக்கிறவங்கள்ட்ட பேசுறாரு, எல்லாம் பார்த்துதான் இது எல்லாமே ஓகே, இதனால ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி தான் சொல்லியிருக்காரு. இப்போ நேத்து நீங்க விட்டுருந்தீங்கன்னா என்ன இருக்கும்? அமைதியா போயிருப்பாங்க, எல்லாரும் தீபம் ஏத்திருப்பாங்க, கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரான்னு இருப்பாங்க, அவங்கவுங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமா? இல்ல, அதுதான் ஒரு கேள்வியாவே. ஒரு பிரச்சனை வந்திருக்காது. எங்க பிரச்சனை வரும்னா, திமுக அரசுக்கு இஸ்லாமியர்களோட வாக்கு வங்கி வராது. இங்க பாருங்க, 100 வருஷமா நடக்காதத திமுக ஆட்சியில போய் இவனுங்க போய் தீபம் ஏத்திட்டு வந்துட்டானுங்க. அப்ப நீங்க முஸ்லிம்களுக்கு என்னன்னு சொல்லி சில இந்த அடிப்படைவாத கட்சிகள்லாம் அவங்க கூட இருக்காங்க பாருங்க, அவங்க கேள்வி கேட்டுருவாங்க. வாக்கு வங்கி பாதிக்கும்னு சொல்லி இன்னைக்கு இந்துக்களை இப்படி இந்த மாதிரியான ஒரு கொந்தளிப்பு நிலைக்கு திமுக அரசு ஆளாக்கி வச்சிருக்கு. இதனால சாமானிய இஸ்லாமியர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அடிப்படைவாத இஸ்லாமியர்களுக்கு, திமுகவோட வாக்கு வங்கி அரசியலுக்கு திமுக வந்து இந்த மாதிரி கேவலமான ஒரு வேலையை வந்து செஞ்சு இல்ல. இப்ப அவங்களும் ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்காக தான் செயல்படுறாங்க அப்படின்னா, இவ்வளவு நாளா இல்லாத பிரச்சனை இப்ப சமீபமா இப்ப எலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறப்போ மட்டும் இவ்வளவு நாளா இல்லாம இல்லப்பா, இது வருஷா வருஷம் நடந்துட்டு இருக்கு. வருஷா வருஷம் நடக்குது. இந்த வருஷம் கோர்ட்டே தீர்ப்பு கொடுத்துருச்சு. ஏற்கனவே 90ல இருந்து நடந்துட்டு இருக்கு, 96ல இதுக்கு தீர்ப்பு வந்திருக்கு. நீங்க எப்பவுமே நீங்க என்ன பண்றீங்க? இந்து சமயத்துறை எங்களோட உண்டியல் காசை வாங்கி வச்சுக்கிட்டு இந்துக்களுக்கு எதிராக நீங்க போய் கோர்ட்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க, வாதாடிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான நிலைமை எங்கேயாவது நடந்து நீங்க பாத்திருக்கீங்களா? இந்து சமய அறநிலையத்துறை யாரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்து கோவில்களை தானே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப இந்துக்களோட உணர்வுகளுக்கு நீங்க மதிப்பளிக்கணும். இந்து கோவில்களை வழிபாடுகள் முறைகள் என்ன பண்ணணும்? இன்னும் சொல்ல போனா கோவில்களோட வழிபாட்டு முறைகள்ல ஆகம விதிகளை தலையிடுறதுக்கு உங்களுக்கு அதிகாரமே கிடையாதுன்னு கோர்ட்டு சொல்லிடுச்சு. கணக்கு வழக்கு பாக்குற கணக்கு புள்ள நீனு, கணக்கு வழக்க பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இங்க உள்ள வந்து விவகாரங்கள் தலையிடுறதுக்கு உங்களுக்கு அதிகாரமே கிடையாதுன்றத சொல்லியாச்சு. ஆனா இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறை எந்த அளவுக்கு உச்சபட்ச ஆணவத்தோட திமிரோட நீங்க போய் நின்னுகிட்டு இல்ல இதனால அவங்க மனசு புண்படும் இவங்க மனசு புண்படும் அப்படின்னா அப்ப என்ன நினைச்சு பாஜக வைக்கக்கூடிய பிரதான வாதமா என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, கோவில்ல இருக்கக்கூடிய மரபு வந்து பின்பற்றணும், மரபை வந்து மாறக்கூடாதுன்னு ஒரு வாதத்தை வைக்கிறீங்க. ஸோ இங்கேயுமே வந்து 100 ஆண்டா ஒரு மரபை பின்பற்றிட்டு வராங்க. கிட்டத்தட்ட அந்த உச்சி பிள்ளையார் கோயிலில் விளக்கேற்றுறாங்க. ஸோ இந்த மரபை மட்டும் ஏன் பாஜக மாத்தன்னு நினைக்குது? உச்சி பிள்ளையார் கோயில் மேல ஏத்துறதுக்கு பேரே மோட்ச தீபம். அது சொல்றதே என்னது? மோட்ச தீபம். மோட்ச தீபம்னா என்ன தெரியுமா? செத்து போனவங்க மோட்சத்துக்கு போறதுக்காக அங்க போய் வேண்டிட்டு ஏத்துற தீபம் தான் மோட்ச தீபம்.
மோட்ச தீபம் ஏத்துறதுக்கு யாருக்கு? ம். நாங்க கார்த்திகை தீபம் எங்க ஏத்துவாங்க? ம். தீபத்தூண்ல தானே ஏத்துவாங்க. அதுக்கு தானே அதுக்கு பேரே என்ன? தீபத்தூண் தானே. நீ வந்து தொல்லியல் துறையில வந்து அது வச்சா நிலவ கல்லுங்கிற. நில அளவ கல்லு எவன் வைப்பான்? நிலம் அளக்கிறவன் தானே வைப்பான். தொல்லியல் துறை வந்து நில அளவ கல் வைக்குமா? நீங்க இவ்வளோ பேசுறீங்களே, அங்க வந்து அந்த சமண படுகைகளும் கூட தான் இருக்கு. கந்தர்மலை மேல சில சமண துறவிகளும் வந்து அங்க மேல இருந்தாங்க. சமண படுகைகள்னு சொல்லி தொல்லியல் துறையால பாதுகாக்கப்பட்ட இடங்கள்ல ஃபுல்லா பச்சை பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்கல்ல, அங்க போய் நீங்க குதிச்சிங்களா? எப்படிடா நீங்க இந்த வேலையை பார்க்கலாம்? இது வந்து இது மத நல்லிணக்கத்துக்கு எதிரானதுன்னு அப்ப மூடிட்டு இருக்கீங்கல்ல எல்லாரும். இல்ல, அப்ப அந்த அப்ப எப்படி இடத்துலயுமே நீங்க பாஜக வந்து நிக்கல இல்ல. நாங்க கேட்கறது அவங்க வந்து அதை எல்லாம் மீறி செஞ்சாலுமே நீங்க வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க அவங்களோட மத உணர்வுகள் புண்படக்கூடாது, நாங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம தர்கால இருந்து 60 மீட்டர் தள்ளி இருக்கிற தூண்ல ஏத்திட்டு நாங்க வரோம்னு சொன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கு? அதே கந்தர்மலை மேல போய் கறி பிரியாணி எடுத்துட்டு போய் திங்கலாமா? ம். அப்ப வந்து உங்களுக்கு இல்ல, அதெல்லாம் மத கண்டிப்பா நல்லிணக்கம் கண்டிக்கத்தக்கதுதான். பாதிக்கப்படாதா? இல்ல. அப்ப எத்தனை பேர் நீங்க வந்து போய் நின்னீங்க? ஏன் அப்ப 144 போட்டீங்களா? அப்ப நவாஸ் கனியை தடுத்தீங்களா 144 போட்டு? இல்ல இப்ப சிஏஎஸ்எஃப் அவங்க வராங்க, அவங்க பாதுகாப்போட போய் விளக்கேத்துங்கன்னு சொல்லதுக்கு அப்புறமும் கோர்ட்ல திருப்பி சொன்னதுக்கு அப்புறமும் 144 போட்டாச்சு போக முடியாது அப்படின்னா எப்படியாவது இந்த தீபம் ஏத்துறத தடுத்தே ஆகணுங்கிற ஒரே குறிக்கோளோட தானே திமுக அரசு செயல்படுது. அப்ப திமுக அரசு யாருக்கான அரசு? உங்களுக்கு இந்துக்களோட ஓட்டு மட்டும் அப்ப உங்களுக்கு வேணுமா? எந்த மூஞ்சியை வச்சுட்டு ஓட்டு கேட்க வருவீங்க நீங்க? இந்த திருமாவளவன் பயங்கரவாதிகள்ங்கிறாருல, இந்த பயங்கரவாதிகள் கோயிலுக்குள்ள புந்துதான் பரிவட்டம் கட்டிக்கிட்டு வெக்கமே இல்லாம வலிஞ்சுக்கிட்டு வந்து கோர்ட்டு நிப்பார்ல ஓட்டு கேட்டுட்டு, அப்ப மட்டும் உங்களுக்கு பயங்கரவாதிகள் வந்து இந்துக்களா தெரிவாங்க. இப்பெல்லாம் வந்து உங்களுக்கு பயங்கரவாதிகளா தெரிவாங்க. அதாவது நிறைய விஷயங்கள் திமுக தரப்புல இருந்து சமூக வலைதளங்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு மலை மேலேயோ மதத்து மேலேயோ எல்லாம் இவங்களுக்கு அக்கறை கிடையாது. இங்க வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி ஒரு ஓட் பேங்கை உருவாக்கணும். அதுதான் பாஜக. எங்களுக்கு அவசியமே கிடையாது. இங்க தமிழ்ல இந்த இந்தியால ஏகப்பட்ட மாநிலங்கள் நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல இங்க வந்துதான் எங்களுக்கு வந்து அங்க பிரதமர் ஆகணும்ன்ற அவசியமே கிடையாது. இந்த போன தடவை திமுக வந்து இப்ப நாடாளுமன்ற தேர்தல்ல 39 இது வந்து போச்சு. அதனால பிரதமர் மோடி வந்து பிரதமர் ஆகாம போயிட்டாரா? எங்களுக்கு அந்த அவசியமே கிடையாது. எங்களுக்கு தேவை இந்துக்களோட குரல்களை எங்கெல்லாம் நெரிக்கப்படுதோ அங்க வந்து நாங்க எங்களோட இந்துக்களோட குரல்களா நிப்போம் நாங்க. நீங்க ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து வந்து இந்துக்களுக்கு ஒரு அநியாயம் இழப்பீங்க. ஆனா அது நாங்க பேசினா உடனே பாஜக காரன் ஓட்டுக்கு பேசுறாங்க. நீயும் பேசு. நான் என்ன சொல்றேன், இங்க யாரு வேணா அரசியல் பண்ணு, ஆனா இந்துக்களுக்கு எதிராக அரசியல் பண்ணாத, எங்களோட தர்மத்துக்கு எதிராக நீ பேசாத. நாளைக்கு திமுகவா இருந்தாலும் சரி, விசிகாவா இருந்தாலும் சரி, கம்யூனிசமா இருந்தாலும் சரி, இங்க வந்து எங்களோட மத நம்பிக்கைகள் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கறத எங்களோட இது. நீ தேசத்துக்கு எதிராக பேசுவ, எங்க தர்மத்துக்கு எதிராக பேசுவ, அதுக்கு நாங்க வந்து சப்போர்ட் பண்ணா உடனே நீங்க ஏதோ ஓட்டு, எங்களுக்கு ஓட்டே தேவை கிடையாது. எத்தனையோ 1000 வருஷங்களா இங்க நாங்க இது பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறோம், போராடிட்டு இருக்கோம். கோயில்களுக்காக உயிரை விட்டவங்க இந்துக்கள். இதே காளையார் கோயில்ல உனக்கு கோவில் வேணுமா உயிர் வேணுமானா வந்து உயிரை விட்டாங்களா இல்லையா? அந்த மரபு இருக்கா இல்லையா? எங்களுக்கு ஓட்டுக்காக தான் அப்ப அந்த அரசர்கள் எல்லாம் பண்ணாங்களா? ராஜராஜ சோழன் தன் வாழ்நாள் முழுக்க எதுக்காக உழைச்சாரு? அந்த கோவிலுக்காக தானே உழைச்சாரு. ராஜேந்திர சோழன் கங்கையில இருந்து இன்னைக்கு கூட இவ்வளவு அட்வான்ஸ் இதுல கூட கங்கையில இருந்து நீ ஒரு சம்பு தண்ணி கொண்டு வரதுன்னா எவ்வளவு இது கஷ்டம். அங்க இருந்து எடுத்துட்டு வரணும். அத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எடுத்துட்டு வந்தாரா இல்லையா? அங்க இருந்து கங்கையில இருந்து தண்ணி கொண்டு வந்து ஒரு கோயிலை கட்டினாரா இல்லையா? அந்த அளவுக்கு இங்க எங்களோட கோவிலும் எங்களோட தர்மமும் எங்களோட இந்து மதமும் எங்களுக்கு உயிர். அதுக்கு நீ இது பண்றதுக்கு நீ கேடு விளைவிப்ப, அதுக்கு ஒரு குந்தகம் விளைவிப்ப, அதை வந்து நீ இழிவுபடுத்துவனா அப்ப நாங்க அங்க வந்து கேள்வி கேட்டுதான் தீர்வோம். உனக்கு தெம்பு இருந்தா திராணி இருந்தா நீ பேசு. நீ உண்மையாலுமே இந்து வந்த சொல்றாருல திமுகல 1 கோடி இந்துக்களுக்கு மேல இருக்காங்கன்னு, உனக்கு ஓட்டு போட்ட இந்துக்களுக்கே நீ வந்து அவமானப்படுத்துறீங்கல்ல. நீங்க அந்த நமக்கு 1 கோடி இந்துக்கள் ஓட்டு போட்டிருக்கான்னு அந்த இந்துக்களோட மத உணர்வுகளை நீங்க வந்து மதிச்சீங்கன்னா திமுக இந்த வேலையை செய்யாது. இனி திமுகல இருக்க இந்துவே திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான், எழுதி வச்சுக்கோங்க. திருப்பரங்குன்றம் மதுரையில இருக்க மக்கள் எத்தனை பேர் கொந்தளிச்சு கிடக்குறாங்க. தமிழ்நாடு முழுக்க அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க இருக்க இந்துக்கள் இதை கவனிச்சுட்டு இருக்காங்க. 6 மணிக்கு தீபம் ஏற்றப்படும் சொல்லி அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கப்போ நீங்க வந்து அவ்வளோ நேரம் வரைக்கும் நாங்க அந்த தீபத்தை தான் ஏத்துவோம்னு சொல்லி இது பண்ணி எப்பேற்பட்ட ஒரு நயவஞ்ச நாடகத்தை நீங்க நடத்திட்டு கடைசியில் என்ன சொல்றீங்க? மத நல்லிணக்கத்தை பேணுறீங்க. என்ன மத நல்லிணக்கம் வேண்டி கிடக்கு எங்க கோயிலுக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு? பாஜகவுக்கா இருக்கட்டும், இந்து முன்னணி அந்த கட்சியினர்களாக இருக்கட்டும், இந்த திருப்பரங்குன்றம் மலை மட்டும்தான் முக்கியமா, இல்ல எல்லா கோவில்ல நடக்கக்கூடிய சம்பிரதாயங்கள் மரபுகள் எல்லாமே முக்கியம்? எல்லா கோவில்களையும் நாங்க திரும்ப சொல்றோம். இதே ஜிஆர் சுவாமிநாதன் திண்டுக்கல் பக்கத்துல பெருமாள் கோவில் பட்டின்னு ஒரு ஊர்ல இதே மாதிரியான ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு, தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயுமே வந்து ஒரு 144 போட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணப்படுது. சோ ஏன் அங்க பாஜக போராடல, இங்க மட்டும் ஏன் போராடுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இதை தான் நாங்க சொல்றோம். அப்ப நீங்க தமிழ்நாடு முழுக்க இந்த வேலையை தான் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே. அப்ப தமிழ்நாடு முழுக்க திமுக அரசு எங்கெங்கெல்லாம் வந்து இந்து மக்களுக்கு வந்து வழிபாட்டு தலங்கள்ல வந்து எங்களோட வழிபாட்டு உரிமைகளை பறிக்கிறதையே முழுமுச்சூடு வேலையா வந்து இந்த திமுக அரசு பார்த்துட்டு இருக்குன்னா அப்ப தமிழக மக்கள் விழிச்சுக்கணும். அப்ப நீங்க ஒத்துக்கோங்க, இன்னைக்கு இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா பாஜக தான் வரும், இந்து முன்னணி தான் வரும். இங்க தமிழ்நாட்டுல யார் பெரும்பான்மையா இருக்கா? இந்துக்கள் தான். அப்ப இந்துக்கள் இனிமே நீ உன் கோயிலுக்கு உருப்படியா போகணும், கழுத்துல ஒரு ருத்ராட்சம் போடணும். திமுக சொல்ற மாதிரியே பாஜகவும் சொல்றீங்களே. திமுக என்ன சொல்றாங்கன்னா பாஜக உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மை மக்களை ஏமாத்துறாங்க. சோ பாஜக என்ன சொல்றாங்கன்னா திமுக பாருங்க, திமுக வந்து யாரையும் ஏமாத்தணும்னு அவசியமே கிடையாதுப்பா. நாங்க திரும்ப சொல்றோம், நீ எனக்கு ஓட்டே போட வேணாம், ஆனா உன் கோயிலுக்கு ஒரு பிரச்சனைனா போய் அங்க நில்லு. அதான் நான் சொல்றோம்.
இது 1000 வருஷம் கிடையாது, பல்லாயிரம் வருஷம் பாரம்பரியம். நமக்கு நம்ம கோவில் அழிச்சுட்டா நம்மளோட அடையாளங்கள் அழிச்சிரும். நம்மள அடையாளங்கள் அழிக்கிறதா இந்த திராவிடத்தோட வேலை. இவங்க எல்லாரும் வெள்ளக்காரனோட அடிவரடிகள், இன்னமும் வெள்ளக்காரனோட அடிமையா இங்க உட்காந்துக்கிட்டு நம்மளோட இதை வந்து எல்லாத்தையும் கேலி கிண்டல் பண்றது இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால எங்களோட மத வழிபாட்டு உரிமை நீங்க போய் ஒரு தர்கால கேட்டுருவீங்களா, ஒரு மசூதியில கேட்டுருவீங்களா, ஏன் அங்க தொழுகை பண்றது போல இங்க தொழுகை பண்றீங்க, ஏன் அங்க இது பண்றது போல கேட்பீங்களா? நீங்க ஒரு சர்ச்சில் போய் கேட்பீங்களா, ஏன் போன மாசம் அங்க நின்று அப்பமும் ரசமும் கொடுத்த, ஏன் இங்க நின்று அப்பமும் ரசமும் கொடுக்குற கேட்பீங்களா? இது அவங்களோட வழிபாட்டு உரிமை அப்படின்னு சொல்றீங்கல்ல, அது என்ன இந்து கோயில்ல மட்டும் நீங்க வந்து கேள்வி கேட்பீங்களா? இது எங்க கோவில், நாங்க எப்படி வேணா, நாங்க யாரையாவது துன்புறுத்துறோம், யாரையாவது இழிவுபடுத்துறோம், யாரையாவது மட்டம் தட்டுறோம்னா அங்க வந்து நீ கேளு, அதை நாங்க ஏத்துக்கிறோம். நான் என்னோட மதம் உசத்திங்கிறதுக்காக வேற ஒரு மதத்தை சார்ந்தவங்களை வந்து நாங்க இழிவுபடுத்த மாட்டோம். இந்துக்கள் அதை ஒருபோதும் செய்ய மாட்டாங்க, பாஜகவினர் ஒருபோதும் அதை செய்ய போறது இல்லை. ஆனா நீங்க தொடர்ந்து இந்துக்களை இழிவுபடுத்திக்கிட்டே இருப்பீங்க, நாங்க வழிபாட்டு உரிமையை கூட நீங்க மறுப்பீங்க அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? இன்னொரு கேள்வி கேட்கறாங்க, அது ஏன் மோட்ச தீபம் அங்க ஏத்தியாச்சுல, உனக்கு தீபத்தூள்லயே தான் ஏத்தணுமா அப்படின்னு கேட்கறாங்க. காமராஜருக்கு சமாதி கொடுக்கணுன்றதுக்கு ஒத்துக்கிட்டாரா கருணாநிதி? கருணாநிதியை மெரினா பீச்லயே தான் சமாதி வைக்கணும்னு சொல்லி எடப்பாடியார் காலில் விழுந்தீங்கல்ல, உங்க அப்பாருக்கு மட்டும் சமாதி வைக்கணும்னா பீச்லயே தான் வைக்கணும், வேற எங்கேயும் வைக்க கூடாது. ஆனா எங்களுக்கு எங்க கோவிலுக்கு தீபம் எங்க ஏத்தணும், அதுக்குன்னு ஒரு தீபத்தூணை கட்டி வச்சிருக்காங்க எங்க முன்னோர்கள். அங்க போய் ஏத்தணும்னா ஏன் உனக்கு இங்கே தான் ஏத்தணுமானா? அப்ப எவ்வளவு ஆணவம் திமிரு உங்களுக்கு இருக்கு. நீங்க உங்க அப்பா இப்ப வாழ்ந்த ஒருத்தர் என்ன செஞ்சு கிழிச்சாரு அவர் தமிழ்நாட்டுக்கு, அவரை கொண்டு போய் அப்படியே பெரிய ஒரு இதாக்கணும், அப்ப மெரினா பீச்ல இருந்தாதான் அவருக்கு இதுன்னு சொல்லி நீங்க பண்ணுவீங்க. எங்களோட கடவுள் முருகனுக்கு எங்களை வழிபாட்டு முறைக்கு இங்க ஏத்தலாம் அங்க ஏத்தனா இதை சொல்ல நீங்க. ஓகே மேம், இறுதியா ஒரு கேள்வி. திமுகவுக்கு இந்த மைனாரிட்டி, அதாவது இங்க நடக்கக்கூடிய பிரச்சனையை வச்சு தான் மைனாரிட்டி ஓட்டுவாங்கங்கிற அவசியம் கிடையாதுல்ல. சோ அவங்களுக்கு வந்து ஓட்ட வச்சு மட்டுமே தான் திமுக இங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த பிரச்சனையை வச்சு வாங்கணும் அவசியம் இல்லை. இஸ்லாமியர்களோட வாக்கு வங்கி 18%, கிறிஸ்தவர்களோட வாக்கு வங்கி இத்தனை சதவீதம், எடுத்தோடனே நீங்க எல்லாம் 0ல இருந்து ஆரம்பிப்பீங்க, நான் இத்தனைல இருந்து ஆரம்பிக்கிறேன்ற ஒரு திமிரு அவங்களுக்கு இருக்கு. இஸ்லாமியர்களே அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா இஸ்லாமியர்களை திரும்ப திரும்ப நீங்க என்ன பண்றீங்க, தொடர்ந்து வந்து இவங்கன்னா இந்துக்களுக்கு எதிரானவங்க, நீ சொல்லிட்டு நீ எங்க உட்காந்துருக்க, நீ மாட முடியல கூட கோபுரத்துல உட்காந்துருக்கிற, இங்க சாமானியமா பழகுறவன் தாயா பிள்ளையா பழகுறவங்க இங்கதான். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, இவனுங்க இந்த மாதிரி பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு போயிட்டு நாங்க ஒழுங்கா பழகிருக்கவங்கள பிரச்சனை விட்டு பாடுறாங்க. இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு இந்துக்கள் வந்து வாணிகம் பண்ணலன்னா வாணிகம் நடக்குமா? ஒரு கடை வச்சிருக்காங்க, நீ பிரச்சனையை விட்டு போயிருவ. இந்த அடிப்படைவாதம் இப்ப நோட்டீஸ் அடிச்சான்ல, அவன் எங்க இருக்கான்? அவெல்லாம் கார்ல ஏறி பறந்து போயிருவான், அவன்கிட்ட நான் போடுற எலும்பு துண்டு எடுத்துக்கிட்டு. சாமானிய இஸ்லாமியர்கள் தானே அவசப்படுறாங்க. ஒரு கோவில், இன்னைக்கு ஒரு கோவில், திருப்பரங்குன்ற கோயில் இருக்குல்ல, கோவிலை சுத்தி இருக்கிற கடைகள்ல எத்தனை இஸ்லாமியர்களோட வாழ்வாதாரம் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்ப வந்து அப்ப அந்த கோவில்ல இருக்க வருமானம் வந்து அவங்க வேணாம்னு சொல்லுவாங்களா, இல்ல இந்துக்கள் வந்து எங்க கடைக்கு வர வேணாம்னு சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஒழுங்கா தாயா புள்ளையா பழகிட்டு இருக்கவனுங்க இவனுங்க குறுக்க வந்து புள்ளியை நோக்கி நகர்றீங்கல்ல, பாஜகவோ ஹிந்து முன்னணியோ, அதாவது இங்க வந்து உங்களுக்கு வணிகம் பண்ணலன்னா உங்களுக்கு வணிகம் கூட பாதிக்கும் இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னு அந்த புள்ளியை நோக்கி நகர்றீங்கல்ல, இதுதான் பிளவுவாத அரசியல் அவங்க சொல்றாங்க. நீங்க தானேப்பா சொல்றீங்க மத நல்லிணக்கம் இவங்க இந்த பிள்ளையாருக்கு இங்க போனா நடுவுல ஒரு ஸ்கிரீனை கட்டுறீங்க, எப்படி பிள்ளையார் மூஞ்சியா பார்த்தாலும் எங்களுக்கு இதாகுமா? நீங்களே பாருங்களேன், இந்த அந்நியன் படத்துல சொல்ற மாதிரி, ஏண்டா இதை செஞ்சவனும் அதை செஞ்சவனும் ஒரே ஆளா அப்படிங்கிற மாதிரி நீங்களே என்ன சொல்லிக்கிறீங்க. இங்க பாருங்களேன், பிள்ளையார் ஊர்வலம் போறப்ப வாய்மார்கள் ரோஸ் மில்க் கொடுக்குறாங்க, மோர் கொடுக்குறாங்கிறீங்க. நீங்க என்ன பண்றீங்க, அந்த தெருக்குள்ள போனா அவங்களோட மனசு புண்பட்டுன்னு சொல்லி ஸ்கிரீன் கட்டுறீங்க. எது உண்மை? எது உண்மை சொல்லுங்க. நாங்க சொல்றது, நீயும் மனுஷன் நானும் மனுஷன், நீயும் இந்துவா தான் இருந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி, நானும் இந்துவா தான் இருந்தேன். உன்னோட சமய சந்தர்ப்ப சூழ்நிலை இன்னைக்கு இஸ்லாமியனா மாறி இருக்க, ஆனா நீ இந்திய முஸ்லீம், அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. வெளிநாட்டுல இருக்கிற முஸ்லீம்களுக்கும் இந்தியாவில் இருக்க முஸ்லீம்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அவங்க கலாச்சார ரீதியா நம்மளோட இந்தியர்களோட இதை நிறைய ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அந்த மரியாதை எங்களுக்கு உண்டு. சில அடிப்படைவாத சக்திகள், சில ஓட்டு வங்கிக்காக அரசியல்வாதிகள் உங்களை வச்சு அரசியல் பண்றாங்க. இஸ்லாமியர்கள் விழிச்சுக்கணும். இந்த நேரத்துல எப்படி அந்த கோட்டை ஈஸ்வரன் இதுல வந்து அந்த ஒரு குண்டு வெடிப்பு நடந்தப்போ தெளிவுபட சொன்னாங்கல்ல, எந்த ஜமாத்திலையும் அவனோட இதை வாங்க மாட்டோம் நாங்க, எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு சொன்னாங்கல்ல, அது போல ஒரு ஸ்டாண்டை இஸ்லாமியர்கள் எடுக்கணும். இந்த மாதிரி அடிப்படைவாதிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, திருப்பரங்குன்றத்துல நீங்க தீபம் ஏத்திக்கோங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எத்தனையோ இஸ்லாமியர்கள் வயசானவங்க சொல்லியிருக்காங்க, இப்ப நாங்க வந்து எங்களுக்கு முடியலன்னா அவங்க வந்து தர்காவுக்கு போய் மந்திரிப்பாங்க, நாங்க வந்து இங்க போவோம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, இவங்க ஏங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க விளக்கேத்திட்டு போகட்டும்னு இஸ்லாமியர்கள் சொல்றாங்க. அதனால இதை வச்சு அரசியல் பண்றது திமுக. நேற்று அமைதியான முறையில போய் விளக்கேத்திட்டு வந்திருந்தா இது ஒரு ஒன்லைன் நியூஸா இருக்கும். ஆனா ஒரு வாக்கு வங்கிக்காக இந்த அளவுக்கு வந்து இந்துக்களை வந்து மனசு புண்படுத்தி இந்துக்களை கொந்தளிக்க வச்சு மன வேதனையும் மன உளைச்சலையும் கொடுத்துருக்குன்னா திமுக அரசு இன்னும் எந்த எல்லைக்கு வேணா போகும் ஓட்டு வங்கிக்காக அப்படிங்கறத வந்து இந்துக்கள் குறிச்சு வச்சுக்கணும். இதுவரை எங்களோட இணைந்து தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நன்றி.